தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான லிரிக்ஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி அலைட் மோஷன் ஆப்பை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 4:5 ரேஷியோவை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். தென் கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வீடியோ சாங் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ சாங்கை உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய கேலரியிலேருந்து வீடியோ சாங்கை ஆட் பண்ணிக்கிட்டேன். வீடியோ சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு என்னென்ன சீன் வேணும், எவ்வளோ டியூரேஷன் வீடியோ வேணுமோ அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அதே மாதிரி சாம்பிளுக்கு நானும் இந்த வீடியோ வந்து ஒரு 30 செகண்டுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆடியோவை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அப்படி வச்சோம் அப்படின்னா மொபைல் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஹேங் ஆகாமல் இருக்கும். ஒரு வேளை ஹேங் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த வீடியோவை கூட ஹைட் பண்ணிவிட்டு லிரிக்ஸ் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து ஆடியோவை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் மெனு வந்து கொடுத்துருப்பாங்க. வீடியோ டச் பண்ணிங்கன்னா டச் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா மீடியா இன்ஃபோவுக்கு மேலே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வீடியோவிலேருந்தும் ஆடியோவை தனியாக பிரித்து எடுத்துக்க முடியும். ஸோ நான் அது மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன். அகைன் 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தேன்னா அந்த வீடியோ இந்த ஸ்க்ரீன் ரேஷியோவுக்கு ஃபுல்லாக செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சாங் இருக்குது இல்லையா, இதோட பேக்ரவுண்ட் கலரே டோட்டலாக டீல் ஆரஞ்ச் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க, வீடியோவை டச் பண்ணிவிட்டு தென் புது வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெனு வியூ இந்த மாதிரி இருக்கும். பழைய வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக கீழே என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரீமேப் ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், சேனல் ரீமேப் அப்படின்ட்டு. அந்த எஃபெக்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லி சைடில் வந்து வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் பியை இந்த ஏலேருந்து பி அதாவது ஜியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணோடனே உங்களோட வீடியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருந்திருக்கும். இதை நான் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு கலராக சேஞ்ச் ஆகிரும். ஸோ இந்த எஃபெக்ட் கொடுக்கறதுனால க்ரீன் அப்புறம் ஆரஞ்சு கலர் எல்லாமே வந்து பக்காவாக கிளாரிட்டியில் கிடைக்கும். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்கு வந்து கிடைக்கும் வீடியோவுக்கு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி டுட்டோரியல் போட்டுதான். ஓகே, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் போயிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதில் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை ஒரு 25 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொட்டேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வீடியோ எண்டு இருக்கு இல்லையா, அதாவது 30 செகண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் ஷேப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா XY கொடுத்துருப்பாங்க. அதில் ஒய்யோட அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து ஒரு 1055 வந்து செட் பண்ணிக்கோங்க, 1055. ஒய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எவ்வளோ வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 145 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒய்யோட வேல்யூ 145. ஸோ செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகைன் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷனில் கடைசியாக இருக்கக்கூடிய ஷேடோ ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ எனேபிள் பண்ணி விட்டுட்டு சைஸ் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 4 வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து 35 வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்தீங்கன்னா பொசிஷன் அப்படின்றதில் XY இருக்கும். ஸோ அது வந்து -3 + 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ XYயை வந்து ரெண்டுத்தையுமே வந்து 0வாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு ஷேடோ வந்து சென்டராக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் லைட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் சேச்சுரேஷன் அண்ட் வைபவுன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓல்டு வெர்ஷனாக இருந்தாலும் சரி, பழைய வெர்ஷனாக இருந்தாலும் சரி, நியூ வெர்ஷனாக இருந்தாலும் அதுலேயுமே இந்த சேச்சுரேஷன் வைபவுன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வேல்யூ +0.0 அப்படின்னு இருக்கும். அதை -100 வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணோடனே அந்த ரெக்டாங்கிள் ஷேப் என்ன கலராக இருந்தாலும் அது பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். தென் அதே ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதர்ஸில் காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து அப்ளை பண்ணுங்கள், அதாவது ஆட் பண்ணுங்கள்.
ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி சேச்சுரேஷனுக்கு மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணோடனே அந்த ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ அதான் வந்து தெரியும். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி இந்த ஸ்டைலில் நம்ம சேனலில் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. அதில் குரூப்பிங் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு கிளாரிட்டி உடையுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் இந்த காப்பி பேக்ரவுண்ட் அப்படின்ற எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளாரிட்டி உடையாது. ஸோ பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு வந்து காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு நம்மளோட வீடியோ சாங்கை ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணிவிட்டு சாங் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய லிரிக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல தினசரி உன்னை பார்க்க அப்படின்றது தான் லிரிக்ஸு. ஸோ அந்த இடத்துக்கு நேராக டைம்லைனை ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் குட்டி ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதான் வந்து புக் மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒயிட் கலர் டைம்லைன் வந்து பிங்க் கலராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து டச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதான் வந்து டைம்லைனுக்கான அதாவது புக் மார்க்குக்கான ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே இந்த ஒயிட் கலர் வந்து பிங்க் கலராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது அந்த இடத்த நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம். ஸோ அகைன் ப்ளே பண்ணிவிட்டு அடுத்த லிரிக்ஸ் எந்த இடத்துல முடியுது அப்படின்ற இடத்துக்கு நேராக ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் வந்து புக் மார்க். ஸோ இதே மாதிரி உங்களோட லிரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டலாக எத்தனை லிரிக்ஸ் வருதோ அத்தனை புக் மார்க் வந்து பண்ணி முடிச்சிருங்க. புக் மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது இல்லையா, அதை வந்து டாப்லேருந்து பாட்டம் வந்து மூவ் ஆகிட்டு அகைன் டாப்புக்கு போகிற மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு புக் மார்க்காக அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ அது மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வாங்க. ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் மூவ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது டைமண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், டைமண்ட் சிம்பிளை வந்து ஒரு 0.2 செகண்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த புக் மார்க் போகும். ஸோ எங்கெங்கெல்லாம் புக் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே மூவ் ஆப்ஷனில் ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து டாப்லேருந்து பாட்டம் வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீ ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் எடுத்துகிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை நான் இப்போ டாப்பில் எப்படி மூவ் பண்ணி வைக்கிறேனோ அந்த மாதிரி மூவ் பண்ணி வைங்க. ஸோ டாப்பில் வச்சாச்சு. அடுத்த கீ ஃப்ரேமில் அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்து பாட்டமில் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வைக்கணும். ஸோ அகைன் அந்த ஏரோ மார்க் இருக்குது நான் சொன்னேன் இல்லையா, குட்டி ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கீ ஃப்ரேமுக்கு மூவ் ஆகும். இதில் வந்து டாப்புக்கு போகணும் அந்த ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ இது மாதிரி ஒன்றில் வந்து கீழே இன்னொன்றில் வந்து மேலே அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக மூவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருங்க. வச்சு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் ப்ளே பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லிரிக்ஸ் முடியக்குள்ளேயும் டாப்லேருந்து பாட்டம் வந்துட்டு அகைன் டாப் போகும். ஸோ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஸோ மூவ் ஆகுது இல்லையா. இப்போது இந்த ரெக்டாங்கிள் ஷேப் கூடயே நம்ம வந்து லிரிக்ஸும் வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் போங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சாங்கில் என்ன லிரிக்ஸ் இருக்கோ அதை வந்து டைப் பண்ணாலும் சரி, இல்லை கூகுளில் சாங்கை சர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய லிரிக்ஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணாலும் சரி பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கனால லிரிக்ஸை ஸ்ட்ரைட்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே அலைன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, சென்டர் அலைன் கொடுத்துக்கோங்க. ரோபோட்டிக் ரெகுலரில் போனீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல்டான ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து கொடுத்து. ஸோ டெக்ஸ்ட்டில் நீங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போய்ட்டு ரொட்டேட் ஆப்ஷனில் நம்ம ஆல்ரெடி ரெக்டாங்கிள் 25 டிகிரி ரொட்டேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டையும் 25 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டோட டைம் டியூரேஷனை பேக்ரவுண்ட் வீடியோ சாங் எவ்வளோ நேரம் இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு சேம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் இந்த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஷேடோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வந்துட்டு மூவ் ஆப்ஷனில் டெக்ஸ்ட்டோட ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த குட்டி ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த புக் மார்க்குக்கு கொண்டுகிட்டு போகும். ஸோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாட்டமில் வந்திருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டையும் பாட்டமில் கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் சென்டராக வந்து வச்சுக்கோங்க. அகைன் ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப் டாப்புக்கு போயிருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டையும் டாப்புக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல அதாவது புக் மார்க்கில் அந்த டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிடும்.
ஸோ இதே மாதிரி அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர்ற மாதிரி எல்லா கீ ஃப்ரேமும் செட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை. செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்க்கக்குள்ள கரெக்டாக உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கூடயே டெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலும் பாருங்கள், ரெக்டாங்கிள் ஷேப் கூடயே அந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம புக் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடம் தான் லிரிக்ஸ் முடிகிற இடம். ஸோ அதனால் அந்த இடத்துலேயே நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த கீ ஃப்ரேம்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் டைரெக்டாக போய் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு அடுத்தடுத்த லிரிக்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். அடுத்து டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷன், நான் டெக்ஸ்ட்டுக்கான ப்ரீசெட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அதுலேருந்து காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சிலர் வந்து எனக்கு லிங்க் வந்து ஒர்க் ஆகலை, HTML ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ HTML ஃபைலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கையும், அதாவது HTMLையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.